அன்பினுக்கு அன்பாய் வந்து அறிவினுக்கு அறிவாய் நின்று ஆற்றல் முகு செயலுக்கு சொந்தக்காரர் ஐயாக்கி அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தர்மபுரியில் இந்த விழா ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு விழா. ஆனால் 2 முறை காலதாமதமாய் இன்று மிகவும் சிறப்பாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற நூல் ஆய்வு கருத்தரங்கம். இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் செந்தில் அவர்களே, இந்த விழாவிற்கு நோக்க உரையாற்றிய சுப்பிரமணியன் அவர்களே, சிந்துவெளி நகரங்களின் அமைப்பை பற்றி விளக்க உரையாற்றிய முனைவர் சுந்தர் கணேசன் அவர்களே, சங்கத்தமிழ் சொல்லும் சிந்து வெளி வரலாறு என்ற தலைப்பில் உரையாற்றிய பேராசிரியர் முனைவர் சுடரொளி அவர்களே, அதேபோல் ஒரு சிறந்த பேச்சாளர், அவர் பேசுவதைப் போல் யாரும் பேச முடியாது. ஏனென்றால் இயக்கத்திலே ஊறியவர் அவர். சிந்து வெளியிலிருந்து வைகைக்கரை வரை தொடரும் இணைக்கும் பண்பாட்டு கூறுகள் என்ற தலைப்பில் எனக்கு முன்னால் மிக அருமையாக உரையாற்றி பல விளக்கங்களை கொடுத்த உயர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் பாலகிருஷ்ணன் ஐயா, அவர் இல்லாமல் இந்த விழா நடப்பது சாத்தியமில்லை. அவருடைய நூலை பற்றி தான் இங்கே ஆய்வு நாங்கள் பேச உள்ளோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேலும் இங்கு கூடியுள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தமிழ் மண்ணில் புதைந்து கிடைக்கும் சிந்துவெளி பண்பாட்டின் விழுமியங்கள். அதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த கேப் நம்ம இன்னும் குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அதான் மிக முக்கியமாக சொல்லணும். ஏனென்றால் சிந்துவெளியின் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விதான் நம்முள் எழுந்து கொண்டே இருக்கிறதுன்னு தான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா கீழடிங்கிற ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா 2016 ஜூன் 26 வரையும் யாருக்குமே சரியாக தெரியாது. இதுக்கு முன்னால் பத்திரிகைகள் வந்திருக்கலாம், அண்ணாமலை போன்ற பத்திரிகையாளர்கள் ஹிந்து பத்திரிகையில் வெளியிட்டிருக்கலாம். ஒரு சிந்துவெளி மதுரைக்கு அருகில் ஒரு இடம், கீழடி போன்ற இடம் தோண்டப்படுகிறது என்று தகவல் கொடுத்துருக்கலாம். அதே போல் டி சுப்பிரமணியன் என்பவர் ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 16 பக்கம் அதை கவர் செய்து முழுமையாக கீழடி தரவுகளை வெளியிட்டார். அப்பொழுது கூட அந்த கீழடி புகழ் பெறவில்லை. கீழடி புகழ் பெற்றது ஒரே ஒரு வார்த்தையில் தான் கீழடி புகழ் பெற்றது. இந்தியா முழுவதும் ஒலித்தது. அது ஜூன் 26, 2016. அது ஒன்றில் ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர் தான் அதை எழுதினார். ஆரோக்கியராஜுங்கிற அந்த பத்திரிகையாளர் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி அவர் பயன்படுத்தி அதை எழுதினார். அந்த வார்த்தை ஹரப்பன் லைக் சைட் சர்ஃபேஸ் இன் தமிழ்நாடு நியர் மதுரை. அதுதான் ஒரு வைப்ரேஷன்னு சொல்லணும். ஹரப்பன் லைக் சைட் சர்ஃபேஸ் இன் தமிழ்நாடு. இன்னும் ஹரப்பா கிடச்சிருச்சா தமிழ்நாட்டில் என்று கேள்வி எழுப்புகின்ற அளவிற்கு மிகப்பெரிய அந்த ஒரு வார்த்தை கீழடியை புரட்டி போட்டது. ஏன்னா அன்னைக்கு தான் இந்தியா முழுவதும் அந்த கவனம் கீழடியை பற்றி திரும்பியது என்று சொல்லணும். அதற்கு முன்னால் 16 பக்கங்களில் டி சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய பொழுது அந்த கவனம் திரும்பாதது. ஹரப்பன் லைக் சைட் சர்ஃபேஸ்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இந்த கீழடியை புரட்டி போட்டது. மக்கள் படையெடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த முறையில் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அங்கு வந்தார். அதுக்கு முன்னால் பாலகிருஷ்ணன் ஐயா அங்கே வந்ததில்லை கீழடியில். ஏன்னா 2015 நான் கீழடி எஸ்கவேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2015 மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து கீழடி அகழாய்வுகள் நான் செய்து கொண்டிருந்தேன். அவருக்கு தெரிந்ததே அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த பிறகு தான் அந்த தகவலை அறிந்து கொண்டு அதை அடுத்த 4வது நாள் அவர் வர்றார் சைட்டுக்கு. அதான் அவருடைய மிக பெருமையான ஒரு செயல். ஏன்னா அந்த சைட்ஸை பற்றி தெரிஞ்சவொன்னே தான் எல்லாம் வர்றாங்க, நிறைய பேர் கவனிக்கிறாங்க. சார் கூட பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னால் தான் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலை வெளியிட்டார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 1.5 மாதத்துக்கு முன்னாடியே தான்
இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்கிற ஒரு முதல் புத்தகத்தை, நம்முடைய நாகரிகத்தை பற்றிய அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் கீழடியை பற்றியெல்லாம் குறிப்பு இல்லை அப்போ. ஆனால் இந்த செய்தி வந்த பிறகு உடனே அவர் வந்தார், எங்களுடன் இருந்தார், எங்களுடன் முழு நேரத்தையும் அவர் கழித்தார். அதன் பின் தான் அந்த புத்தகத்தினுடைய விளைவாகத்தான் இன்று இந்த பண்பாட்டின் பயணம் என்ற ஒரு புத்தகம் உருவாகி உள்ளது. ஏனென்றால் இந்த பண்பாட்டின் பயணம் எழுதுவதற்கு மிக முக்கிய காரணியாக விளங்கிய இந்த கீழடி அகழாய்வுகள் அவருக்கு. நாம் அதற்கு முன்னால் ஐயா அவர்கள் இடப்பெயர்களை பற்றித்தான் முழுமையாக ஆய்வு செய்து கொண்டிருந்தார். இடப்பெயர்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்தார், சங்க இலக்கியங்களை பற்றி முழுமையான ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த தொல்லியல் மீது ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி தொல்லியலோடு சேர்ந்து நம்முடைய வரலாற்றை தேட வேண்டும், வரலாற்று தடயங்களை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவித்தது அந்த அவருடைய வருகை, கீழடி வருகை அதை ஊக்குவித்தது. அதன் பயனாகத்தான் ஃபஸ்ட்டு 2019 ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் அவர் வெளியிட்டார். அந்த ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷனில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தரவுகள் அவர்கள் அதில் அந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருப்பார்னு பார்க்கும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கும். எங்களுக்கே சில சமயம் வியப்பாக இருக்குது, இவ்வளோ இடப்பெயர்கள் சிந்து சமவெளி பகுதியில் இருக்கின்றனவா என்ற ஒரு செய்தியை எங்களுக்கு புதிதாக அந்த நூல் எங்களுக்கு தருகிறது. ஆனால் இதற்கு முன்னால் இது போன்ற இடப்பெயர்களை பற்றி ஆய்வு செய்து உள்ளார்களே தவிர அவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் கல்வெட்டின் படி கிடைக்கின்ற ஒரு தரவுகளை வைத்துத்தான் ஆய்வு செய்வார்கள். ஆனால் இவர் அங்கு இருக்கின்ற பெயர்கள் இருக்கின்றன, அந்த பெயர்கள் நம்முடைய பெயர்களாக உள்ளன. அவருடைய காம்ப்ளெக்ஸை வஞ்சி கொர்க்கை தொண்டி, அதுதான் அவருடைய காம்ப்ளெக்ஸ், வஞ்சி கொர்க்கை தொண்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கேவிடி காம்ப்ளெக்ஸ். அதுதான் அவருடைய மெயின் தியரி. அதன் அடிப்படையில் தான் அவருடைய ஆய்வுகள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நடைபெறுகிறது. அந்த 30 ஆண்டுகளின் விளைவாக வந்த புத்தகம் தான் இந்த பண்பாட்டு பயணம் என்ற நூலின் புத்தகம். இது முழுமை பெறுகிறது கீழடி கண்டுபிடிப்புக்கு பின் தான் முழுமை பெறுகிறது என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட அவ்வளோ பெரிய பிஸி ஷெட்யூலில் கூட அவர் இந்த புத்தகத்தை முறையாக நான் எழுத வேண்டும், தன்னுடைய தரவுகளை அனைவருக்கும் விளக்கி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மிகவும் விளக்கமாக எழுதியுள்ளார் என்று சொல்கிறோம். அதற்காக அந்த புத்தகத்துக்காக நாங்களும் பெருமைப்படுகிறோம். அந்த புத்தகத்தினால் நாங்கள் பெருமைப்பட்டோம். எங்களை போன்ற தொழிலாளர்கள் இன்று அந்த புத்தகத்தை போல் நாம் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஊட்டுகிறது. ஏனென்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது கீழடி. அந்த கீழடி இன்றைக்கி பார்த்தோம்னா உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. கீழடி சிந்து சமவெளியினுடன் சேர்ந்த பகுதியா என்று கேட்கின்ற கேள்விகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி நம்ம கீழடியை உடனே சிந்து சமவெளி ஒப்பிட முடியுமா என்றால் பல கேள்விகள் நம்மகிட்ட முன் வைப்பாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது கிமு 3000 காலகட்டத்தை சார்ந்த ஒரு நாகரிகம். இன்றைக்கி இருக்க கீழடி நாகரிகம் என்று சொல்வது, நம்ம வைகை நதி நாகரிகம் என்று சொல்வது கிமு 800ஆம் காலகட்டத்தை சார்ந்தது. அதனுடைய தொடர்புகளையும் தொடர்ச்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர்கள் இங்கு வந்து விட்டார்கள், கண்டிப்பாக வந்ததற்கான வாய்ப்புகள் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய தொல்லியல் ரீதியாக வருகின்ற தகவல். ஏன்னா நம்ம தைமாபாத்து கீழே நம்ம இறங்கி வரல. ஹரப்பன் ஸ்டடீஸ் தைமாபாத் வரை நின்றது. அதற்கு மிக முக்கிய காரணம் செம்பு மற்றும் வெண்கல காலம். கீழே வந்தீங்கன்னா இரும்பு தான் கிடைக்கும். உங்களுக்கு தைமாபாத்து கீழே வந்தால் இரும்பு தான் அதிகம் அளவு கிடைக்குமே தவிர வெண்கலமோ செம்போ கிடைப்பது மிகவும் அரிது. ஆனால் தைமாபாத் வரை உங்களுக்கு வெண்கலம் கிடைக்கின்றன. அதனால தான் அதை ஒரு எல்லையாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது சால்கோலித்திக் கல்ச்சருடைய சால்கோலித்திக் கல்ச்சருடைய ஒரு எண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் தே ஹவ் நாட் கம்பேர்ட் அயன் அண்ட் காப்பர். போத் ஆர் இந்த கான்டெம்பரரி ஏஜ் தான். ரெண்டுமே கான்டெம்பரரி ஏஜ். எந்தெந்த பகுதியில் எது கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்தி அவர்கள் அதை வடிவமைத்தார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஏன்னா சிந்து சமவெளி பகுதியில் உங்களுக்கு செம்பு கிடைக்கிறது, அதை செம்பை பயன்படுத்தினார்கள். தென்னக பகுதியில் இரும்பு அதிக அளவு கிடைக்கிறது, இரும்பை பயன்படுத்தினார்கள். அந்த இரும்பு எவ்வாறு நாம் கணக்கிடுகிறோம் என்றால் இன்னைக்கு மயிலாடும்பாறை தோண்டப்பட்ட அங்கில் கணக்கிடப்பட்ட கார்பன் டேட்டில் கணக்கிடப்பட்ட அந்த இரும்பு தான் இந்தியாவிலே மிகவும் பழமையான இரும்பு. 2172 கிமு 2172 சார்ந்த இரும்பை நாம் தேடி எடுத்து உள்ளோம். அந்த காலகட்டத்தில் சிந்து பகுதியில் செம்பை பயன்படுத்தி கொண்டு நம்ம இன மக்கள் அங்கே வாழ்ந்துள்ளனர் என்பதற்கான தரவுகள் நம்மகிட்ட கிடைக்கிது.
2 பேருக்கும் தொடர்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இரும்பை இண்டஸ் வேலியில் நம்ம விட்டுட்டோமாங்கிற ஒரு இதில் இப்போ தேடுறாங்க. இப்போ ரீசன்ட் எஸ்கவேஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம செம்பை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அகழாய்வுகளில். இரும்புகளை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் செம்பு, இந்த பிரான்ஸுங்கிற சொல்லப்படுகின்ற வெண்கலம் வந்து தென்னிந்திய பகுதியிலிருந்து தான் அவங்களுக்கு போயிருக்கு. நம்முடைய ஆதிச்சல்லூர் தான் மிக பழமையான ஆதாரம். வெண்கலத்துக்கு. வெண்கலம் பார்த்தீங்கன்னா ஆதிச்சல்லூர் அகழாய்வில் நிறைய அளவு வெண்கலம் கிடைக்கும். அந்த வெண்கலங்கள் எவ்வாறு தயாரித்தார்கள்னா, செம்பும் டின் என்று சொல்லப்படுகின்ற தகரத்தை இணைத்து தான் வெண்கலத்தை தயாரித்துள்ளார்கள். டின்னுங்கிற பொருள் நம்மகிட்ட சோர்ஸே கிடையாது. சவுத் இந்தியாவில் டின்னுக்கு சோர்ஸே கிடையாது. இன்றைக்கி வேணால் உங்களுக்கு பீகார், யூபிலாம் கிடைக்கிது. ஆனால் மோஸ்ட்லி டின் என்று சொல்லப்படுகிற தகரம் தெற்காசிய நாடுகளில் தான் வந்திருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் தான் நமக்கு டின் வந்திருக்கு. அந்த டின்னை பயன்படுத்தி வெண்கலத்தை தயாரிக்கின்ற முறையை நாம் அறிந்திருந்தோம். அந்த வெண்கலத்தை தான் அந்த சிந்து சமவெளி மக்களும் பயன்படுத்தியுள்ளனர் என்ற செய்தி நமக்கு இப்போ வருது. அப்போ இது போன்ற தொடர்புடைய ஆய்வுகளை நாம் செய்ய தான் அதனுடைய இடைவெளி நமக்கு சுருக்கிட்டே போகும். நம்ம இடைவெளியை நம்ம ரொம்ப பிரித்து வச்சு பார்த்துருக்கோம். அது 1500 பிசியில் வந்து இண்டஸ் முடிஞ்சிருது. இங்கே நம்ம பார்த்தோம்னா 300 பிசியில் தான் நம்முடைய சிந்து சமவெளி நம்முடைய சங்ககால நாகரிகம் தொடங்குகின்றதுன்ற ஒரு தவறான போக்கை அது தவறான போக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் புரிதலின் அடிப்படையிலும் அவர்கள் செய்துட்டு போனாங்க. அதான் இன்னைக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களும் புரிதல்களும் அறிவியல் ரீதியான அணுகுமுறையும் பல இடைவெளிகளை குறைத்து வருகின்றன என்பதுதான் இன்னைக்கு இருக்க செய்தி. இன்னும் கொஞ்ச நாளாக நம்ம 2 பேரும் ஒன்றாயிடுவோம். அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாலகிருஷ்ணன் ஐயா கூட சொல்கிறார். ஏன்னா மகாராஷ்டிராவில் நம்ம தோண்டணும், கர்நாடகாவில் தோண்டணும், ஆந்திராவில் தோண்டணும். ஆனால் எங்கேயுமே நம்ம தோன்றதில்லை. ஏன்னா இது போன்ற செட் தோண்டணும். ஏனென்றால் கீழடிங்கிறது ஒரு மக்கள் வாழிட பகுதி. ஒரு மக்கள் வாழிட பகுதியை நீங்கள் தோண்டிய காரணத்தினால்தான் முழுமையான உங்களுக்கு புரிதல் ஏற்படுகிறது. இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்கள் தோண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில் தோண்டியிருக்காங்க. அதனால் என்ன பயன் என்பது நமக்கு இதுவரை புரியவில்லை. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் தோண்டியவைகள் எல்லாம் சிறிய அளவிலான ஒரு அகழாய்வு முறையே. எக்ஸப்ட் உங்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு அரிக்கைமேடு சொல்லலாம், ஆதிச்சல்லூர் சொல்லலாம், காவேரி பூம்பட்டினம். இதை தவிர அனைத்து அகழாய்வுகளும் பொதுவாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் எஸ்கவேஷன் சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய அளவு அகழாய்வுகள். 1 குழியோ இல்லை 2 குழியோ, மேக்சிமம் ஒரு 5 குழியோ போட்டு தான் தோண்டுவாங்க. அவ்வாறு தோண்டும் பொழுது கிடைக்கின்ற செய்தி நமக்கு எதையும் நமக்கு சொல்வதாக, வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு சொல்கின்ற ஒரு செயலாக அமையாது. ஆனால் கீழடி எடுத்து காட்டியது ஒரு விரிவான அகழாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி. அதனால தான் இன்றைக்கி கீழடி உலகம் போல பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழடியை தோண்டும் பொழுது முதல் ஆண்டு 49 குழிகளை அமைத்து தோண்டினோம். 2வது ஆண்டு 53 குழிகளை அமைத்து 2 வருஷம் 102 குழிகளை அமைத்து தோண்டினோம். அதை இன்னும் யாரும் பீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, அட்லீஸ்ட் அதை பீட் பண்ணி முன்னாடி போங்க. இது போல் அதிகளவு குழிகளை நீங்கள் தோண்டுங்க. அதிகளவு அகழாய்வு குழிகள் அமைத்து தோண்டும் பொழுதுதான் முழுமையான தரவுகள் நமக்கு கிடைக்கும். அந்த தரவுகளை வைத்துத்தான் நம் வரலாற்றை கட்டமைக்க முடியும் என்ற ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு வரோம். அதற்கு அடையாளமாக தான் கீழடி நிற்கிறது. கீழடியில் கிடைத்த கட்டிடங்களும் அவ்வாறு தான் இருக்கிறது. நமக்கு கட்டிடங்கள் இருக்கின்றன, நாம் அதை இழந்து விட்டோம். பல இடங்களில் அதை அறியாமல் நாம் இழந்து விட்டோம். அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கண்டினியூவஸ் செட்டில்மெண்ட் தான் அதிகம். தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியான நகரங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறது தான் முக்கியமாக சொல்லணும் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹேபிடேஷன் சைட்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால், இன்னும் இப்போ கூட சந்திரசேகர் சார் சொன்னார், சார் இங்கே ஒரு 2000 மெகலித்திக் பரியல் இருக்கும் போல இருக்கும் சார், சர்க்கிள் இருக்குன்னு. ஆமாம், மெகலித்திக் பரியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எந்த இடத்துலையும் கிடைக்கும். அதனுடைய இடம் அமைந்த இடம்தான் மிக முக்கியம். ஏன்னா புதைப்பிடங்கள் வந்து நம்முடைய மூதாதையர்கள் ஒரு சிறந்த ஒரு எதுக்கும் பயன்படாத இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் இந்த புதைப்பு முறையை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அதனால்தான் அது இன்டாக்டாக நமக்கு கிடைக்கிது. பரியல் பார்த்திங்கன்னா இன்டாக்டாக கிடைக்கிது. தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் போனாலும் கர்நாடகா போனாலும் எந்த இடம் பயன்பாட்டுக்கு இல்லையோ, மனித பயன்பாட்டுக்கு உகந்தது இல்லையோ, அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் வந்து புதைப்பு முறையை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதன் காரணமாக நமக்கு புதைப்பிடங்கள் நமக்கு நிறைய கிடைக்கிது.
ஆனால் வாழ்விட பகுதியில் நம்மகிட்ட கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா வாழ்விட பகுதியில் நம்ம தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் நம்மகிட்ட இருக்க பெரிய ட்ராபேக். இன்றைக்கி ஹரப்பன் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அபேண்டன் சைட்டாக தான் இருக்கும். ஹரப்பன் சைட்லாம் மேக்ஸிமம் அபேண்டன் சைட் தான். அது விடுபட்ட இடமாகவும் அதை விட்டு பெயர்ந்து மக்கள் வேறு இடத்துக்கு சென்ற ஒரு இடமாக இருக்கின்ற காரணத்தினால தான் நம்மகிட்ட ஹரப்பன் சைட்ஸ் நிறையா கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட சைட்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்தியாவில். நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஈரான், உங்களுக்கு பாகிஸ்தான் என்ற எல்லா பகுதிகளையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட இடங்கள் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி அதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கு மெயின் காரணம் வந்து அது அபேண்டன் சைட்டாக, மேக்ஸிமம் அபேண்டன் சைட்டாக இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிறது. அதில் வாழ்விட பகுதியில் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிறது, புதைப்படத்தையும் நாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த செயல் நடைபெறுவது இயலாத காரியமாகும். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி நம்ம மதுரைங்கிற ஒரு சிட்டியை, மதுரைங்கிற ஒரு இடத்தை அகழ்ந்து பார்த்தாலும் நம்மால் சொல்ல முடியாது அது பழமையான இடமா என்பதற்கு. என்றளவு பழமையான நகரம், கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக அங்கே இயங்கி வருகிறது, தொடர்ந்து இயங்கி வருகிறது. அந்த நகரம் பழமையான நகரமா என்பதற்கு அகலாய்வு செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை நம்மகிட்ட. அதற்கு மிக முக்கிய காரணமே அந்த நகரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிவீதின்னு சொல்லுவாங்க. மதுரையுடைய வெளிவீதின்னு சொல்கிற பகுதி பார்த்திங்கன்னா அது ஒரு காலத்தில் அகலியாக இருந்த பகுதி, கோட்டையினுடைய அகலியாக இருந்த பகுதி தான் வெளிவீதி. அதை மூடித்தான் வந்து அது நகரத்தை விரிவாக்கி உள்ளார்கள். 1832 பிளாக்பர்ன் என்ற கலெக்டர் தான் அதை மூடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோட்டையை உடைத்து அந்த அகலியை மூடி அங்கே இருக்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் அந்த இடத்த கொடுக்குறாரு. அப்பொழுதுதான் நகரம் விரிவாகுது. அவருக்கு நினைவாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளக்குத்தூண் மதுரையில் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த விளக்குத்தூண் வச்சதே பிளாக்பர்ன் என்ற கலெக்டருக்கு ஞாபகமாக தான் அந்த விளக்குத்தூண் வச்சுருக்காங்க. அவர் அந்த நகரத்தை விரிவுபடுத்தினார் என்பதற்காக. அந்த நகரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கான எச்சங்களை வைத்து விட்டு செல்வது அவர்களுடைய பழக்கம். மதுரையில் நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா அந்த காந்தி ஒரு காதி கிராஃப்ட் இருக்கும், அதுதான் கோட்டையுடைய அடையாளம். இன்றைக்கி கூட பார்க்கலாம் நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டு. அதேபோல் திருச்சியில் பார்க்கணுன்னா மெயின் காட் கேட்டில் ஒரு சின்ன பாட்டு இருக்கும். பாளையங்கோட்டை போனீங்கன்னா பாளையங்கோட்டையில் இந்த மியூசியம் இருக்கும், அந்த மியூசியம் ஒரு சின்ன பாட்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த சின்ன எச்சங்களை விட்டு விட்டு மற்ற பகுதிகளெல்லாம் உடைத்து நகரை விரிவாக்கினார்கள். அவர்கள் முழுவதும் அழித்ததில்லை. அதை வைத்து தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் எப்படி நகரம் இருந்திருக்கும் என்று. அந்த மாதிரியான மதுரை நகரத்தில் எவ்வாறு நீங்கள் தோண்ட முடியும், எவ்வாறு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிற பெரிய டெக்னிக்கல் ஃபால்ட் நம்மகிட்ட இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. மதுரையில் நீங்கள் தோண்டி மதுரையுடைய வயரை கண்டுபிடிக்கிறது இயலாத ஒன்று. ஆனால் மதுரை இங்கு தான் இருந்ததா என்ற கேள்விகள் நம்மகிட்ட நிறைய வருது. ஏன்னா நம்ம ராஜமாணிக்கினார் 10 பாட்டு ஆராய்ச்சி நூலில் அவர் சொல்லுவார், இன்றைக்கி இருக்க மதுரை இல்லைன்னு தான் சொல்லுவார். அவருடைய கருத்து, அவருடைய ஆய்வு 10 பாட்டு நூல்களில் இருந்த அனைத்து அடிப்படையில் மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் மதுரை என்பது இன்றைக்கி இருக்க மதுரையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி இருக்க மதுரை கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றத்துக்கு நேர்கிழக்க தான் இருக்கணும்னு ஒரு கருத்தை அவர் எடுத்து வச்சிருக்கார். கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் நம்ம இன்னும் மதுரையை தோண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை. அதே போல் மதுரையில் கிடைக்கின்ற இயர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு இன்ஸ்கிரிப்ஷன் தான் இயர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன். அதற்கு முன்னால் எந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் அங்கே கிடையாது. ஆனால் மதுரையை சுற்றி அதை சுற்றி உள்ள பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம்மகிட்ட கல்வெட்டு கிடைக்கிது. மதுரையை சுற்றி கிடைக்கிது. கிட்டத்தட்ட 27 இடங்களில் மதுரையில் கிடைக்கிது. மதுரையை சுற்றி 27 இடங்களில் கிடைக்கின்ற கல்வெட்டுக்கள் நமக்கு மதுரையின் பழமையை சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆனால் மதுரையில் இருக்கிற கல்வெட்டு நமக்கு மதுரையின் பழமையை சொல்லவில்லை இதுவரையும். அந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது தான் இந்த ஆய்வுகள் நாங்கள் மேற்கொண்டோம். மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த திருப்பரங்குன்றத்துக்கு நேர்கிழக்கில் தான் அந்த கீழடிங்கிற ஒரு தொல்லியல் மேடை அமைஞ்சிருக்கு. அந்த மேடு இன்றைக்கி 110 ஏக்கர் கொண்ட ஒரு மேடாக இன்றைக்கி நமக்கு கிடைத்துள்ளது. அது இன்டாக்டாக கிடைச்சனால தான் நம்ம அதை எஸ்கவேட் பண்ணோம். நாங்கள் மதுரையை முன்வைத்து தான் இந்த ஆய்வுகள்லாம் முதல்ல நாங்கள் மேற்கொண்டோம். மதுரையை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும், சங்க இலக்கியங்களை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஆய்வுகளில் நாங்கள் பயணித்து எங்களுடைய சிறு குழு இந்த வைகை நதி முழுவதும் நாங்கள் பயணித்தோம். 2013-14 முழுமையாக பயணித்து 293 இடங்களில் பல வகையான தொல்லியல் எச்சங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம். குறிப்பாக சொல்லணும்னா ஹேபிடேஷன் சைட்ஸ் கண்டுபிடிச்சோம், பரியல் சைட்ஸ் கண்டுபிடிச்சோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்,
ஸ்கல்ப்சர்ஸ், லூஸ் ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ் as well as dilapidated temples, இது எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். எங்களுக்கு வேண்டியது அனைத்து தரவுகளும் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் அந்த பயணம் இருந்தது. அதை ஆவணப்படுத்தினோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது ஒரு வாழ்விடப் பகுதியை தேட வேண்டும், வாழ்விடப்பகுதியை தேட வேண்டும் என்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருந்தது. வாழ்விடப்பகுதி நிறைய இருக்குது தமிழ்நாட்டில், ஆனால் தேடினா கிடைக்கும். ஏன்னா பரியல் சைட்டை தோண்டும் பொழுது பரியல் சைட்டில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு லிமிட்டட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு அதிகளவு எந்த தரவுகளும் கிடைக்காது. ஒரு கஸ்டம்னு சொல்லப்படுகின்ற வாழ்வின் கடைசி இறுதிச் சடங்கு முறை, புதைப்பு சடங்கு முறை தான் நமக்கு கிடைக்குமே தவிர வாழ்விடப் பகுதியை தோண்டும் பொழுது கிடைக்கின்ற ஒரு செயல் அந்த புதைப்பிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நீங்கள் ஆதிச்சநல்லூர் வச்சு நம்ம திணறோம். ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா 140 ஏக்கர் ஆதிச்சநல்லூர். எங்கே தோண்டினாலும் உங்களுக்கு லட்சக்கணக்கான உங்களுக்கு முதுமக்கள் தாளியல் கிடைக்கும். ஒவ்வொருலேயும் 3 லேயர் கிடைக்கும். ஒரே இடத்துல 3 குழி 4 குழி இருக்கும். கண்டினியூஸாக ஃபேமிலி ட்ரெடிஷனாக அதை புதைத்து வைத்த முறையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கிடைக்கும் அங்கே. ஆனால் அந்த புதைப்பு முறையை தவிர வேறு எதுவும் நம்ம அணுக முடியாது அதில். அதே போல் உங்களுக்கு ஹேபிடேஷனை தோண்டும் பொழுது தான், வாழ்விடப் பகுதியை தோண்டும் பொழுது தான் முழுமையான தரவுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்ன, அதனால் நாம் எதை அறிந்து கொள்கிறோம், அதே போல் என்னென்ன தரவுகள் அங்கு கிடைக்கின்றன, அதே போல் கட்டிடங்கள் கிடைக்கின்றனவா, பானை ஓடுகள் எவ்வாறு இருந்தன, இது போன்ற பல தகவல்கள் கிடைக்கின்ற காரணத்தினால அதை வச்சு தான் முழுமையான வரலாற்றை நம்ம உருவாக்க உதவுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் கட்டிடப்பகுதியிலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அரிக்கமேட்டில் சிறிதளவு கட்டிடப்பகுதியில் கிடைத்தன. அதே போல் காவேரி பூம்பட்டில் உங்களுக்கு கட்டிடப்பகுதியில் சிறிதளவு கிடைத்தன. ஆனால் காவேரி பூம்பண்ட கட்டிடப்பகுதியில் சங்ககால கட்டிடத்தோடு ஒத்துக்கொள்வதற்கு யாரும் முன் வரவில்லை. அவர்கள் சொன்னது அது பிற்கால கட்டிடங்கள் என்று தான் சொன்னாங்க. ஏன்னா காவேரி பூப்பட்டினம் என்பது முழுமையான ஒரு தொல்லியல் மேட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. காவேரி பூப்பட்டத்தில் சுற்று வட்டாரங்களில் சிறு சிறு கிராமங்களில் தான் அகலாய்வுகள் மேற்கொண்டு அதில் கிடைத்த தரவுகளை வைத்து தான் இந்த ஸ்லூயிஸ் கேட் கிடச்சிது, புத்த விகாரா கிடச்சிது நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம காவேரி பூம்பட்டினத்தில். அதே போல் ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா பியூர் பரியல் சைட்டாக போயிடுது. இந்த நிலைமையில் தான் நாங்கள் இந்த கீழடிங்கிற இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சோம். 293 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வாழ்விடப் பகுதியில் கிடைத்தன. இந்த 100க்கும் மேற்பட்ட வாழ்விட ஒரு இடத்தை தான் தோண்ட முடியும். அப்போ தேர்வு செஞ்சது கீழடி. ஏனென்றால் அந்த தென்னை மரங்கள் அந்த இடத்தை காப்பாற்றி வைத்தன. அதன் காரணமாக தான் அது இன்னும் இன்டாக்டாக இருக்குது. அந்த சைட் இன்னும் இன்டாக்டாக இருக்கிறதுக்கு காரணம் தென்னை மரம் தான். 110 ஏக்கரில் தென்னை மரங்கள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ட்வின் மவுண்ட், இது 2 மவுண்ட் இருக்குது. நம்ம சார் சொல்கிற மாதிரி மேல் கீழ்னு சொல்கிற மாதிரி ட்வின் மவுண்ட். இது ட்வின் மவுண்ட்டை இன்னும் ப்ராப்பராக தோண்டுறேன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ட்வின் மவுண்ட் இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்காக இருக்கும், ஒரு மவுண்ட் கிழக்காக இருக்கும். அதே போல் மணலூர் கம்மாய்க்கு மேற்கே அமைந்துள்ள மவுண்ட் இது தொல்லியல் மேடு. மணலூர் கம்மாயின்னு சொல்லப்படுகின்ற அந்த மணலூர் ஏரிக்கு மேல் அமைந்துள்ள இடம்தான் அந்த கீழடி மேடு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு புராணிக் ரெஃபரன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஏனென்றால் 13ஆம் நூற்றாண்டு பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதிய புராணத்தில் சொல்கிற ஒரு சின்ன ஒரு கதை, மதுரை என்பது மணலூருக்கு பக்கத்தில் தான் இருந்ததாகவும், இன்றைக்கு இருக்க மதுரை கடம்பவனமாக இருந்ததாகவும், அந்த கடம்பவனத்தை அழித்து மதுரைக்கு கோயில் கட்டி குடிபெயர்ந்ததாகவும் மதுரை படலத்தில் பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதி வைத்துள்ளார். அதுதான் இயர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு. ஏன்னா 15ஆம் நூற்றாண்டு எழுதிய பரஞ்சோதி எழுதிய திருவிளையாடல் புராணம் பிற்காலத்தில் வந்தது. இயர்லியஸ்ட் பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதிய திருவிளையாடல் புராணம். அந்த புராணத்தில் மணலூர் தான் பழைய மதுரையாக இருந்தது என்று சொல்லுகின்றார். அந்த மணலூர் கம்மாயின்னு சொல்லப்படுகின்ற மணலூர் ஏரிக்கு மேற்கே தான் இந்த தொல்லியல் மேடு அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்க மேட்டின் அளவு 110 ஏக்கர் தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த மேட்டின் விரிவாக்கம் இன்னும் பல தூரத்துக்கு இருந்திருக்கு, ஆனால் நம்மகிட்ட ட்ரேஸ் பண்ண முடியல. 1976 அந்த பள்ளி ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பார்த்த பொழுது அவருடைய மாணவர்கள் கொண்டு வந்த பகுதி இன்னைக்கு இருக்க மேட்டை விட்டு மேற்கு பகுதி ஒரு தோப்பு இன்றைக்கி இருக்குது. ரோட்டை தாண்டி போனீங்கன்னா அந்த இன்றைக்கி மியூசியம் கட்டியிருக்காங்க, அதுக்கு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு மேடு இருக்கும். அந்த மேட்டில் கிடைத்த பொருட்களை தான் அவங்க கொண்டு போய் அவர் பாலசுப்ரமணியம் என்ற ஆசிரியருக்கு கொடுத்துள்ளார்கள். அவர் அதை காட்சிப்படுத்தி தமிழக தொல்லியல் துறைக்கும் அதை தகவல் தெரிவித்தாங்க. அப்போ அந்த சீரியஸாக அதை எடுக்கலை.
அந்த சமயம் அவை புஞ்சை மேடாக தான் இருந்தது. இந்த தெல்லியல் மேடு முழுவதும் புஞ்சை மேடாக தான் இருந்தது. தென்னை மரங்கள் நடப்படவில்லை. ஆனால் தென்னை மரங்கள் நடப்பட்ட காரணத்தினால் அந்த மேடு இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு மதுரைக்கு பக்கத்தால் ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மேடு தொல்லியல் மேடு இருக்குமாங்கிற கேள்வி நம்மகிட்ட வரும். ஏன்னா ரீசெண்டாக அவுரங்காபாத் பக்கத்தில் ஒரு ஹரப்பன் சைட்டை டெவாஸ்டேட் பண்ணிட்டாங்க. ஹரப்பன் சைட் நம்ம தைபாபாத் சொல்லிட்டு இருக்கோம், அது பக்கத்தில் தான். அவுரங்காபாத் பக்கத்தில் ஒரு ரீசன்ட் சைட்டை வந்து லெவல் பண்ணிட்டாங்க. இதுபோல் பல இடங்கள் நம்ம வந்து நம் கண் முன்னே அழித்து கொண்டு வருகிறோம். நம்மை அறியாமல் நாம் அழித்து கொண்டு வருகிறோம். நமக்கு தெரியாது அதை பற்றி. ஏன்னா எல்லாருக்குமே தொல்லியல் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலமாக அழித்து வருகிறோம். அந்த வகையில் காப்பாற்றப்பட்ட அந்த தொல்லியல் மேட்டில் தான் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். ஆய்வு மேற்கொண்ட பொழுது எங்களுக்கு கிடைத்த தரவுகள் மிக அற்புதமான தரவுகளாக இருந்தன. கட்டிடங்கள் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்தில் கட்டிடங்கள் கிடைத்தன. ஏனென்றால் இதுவரை நம்முடைய நாகரிகத்தை அரைப்பழங்குடி நாகரிகம் என்று தான் சொல்லி வந்தாங்க. அரைப்பழங்குடி நாகரிகம் என்று இலக்கியத்தின் அடிப்படையில் சொல்லி வந்தார்கள் தவிர தொல்லியல் ரீதியான தரவுகளை யாரும் ஒப்பீட்டு செய்து அதை நாம் வரலாற்றோடு இணைக்காத காரணத்தினால் பெரும்பாலான வரலாற்று நீங்கள் சொன்னது அரைப்பழங்குடி நாகரிகம். நீங்கள் திணை கோட்பாடை தான் ஃபாலோ பண்ணுறீங்கிற ஒரு கருத்தை வச்சாங்க. இல்லை, நம்ம வந்து இன்னும் சரியாக நம்ம வந்து ஹேபிடேஷன் சைட்ஸை நம்ம கண்டுபிடிக்கலை. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தோண்டாத காரணத்தினால் இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மெய்ப்பித்த இடம் தான் இது. இருக்குது, நம்மகிட்ட சைட்ஸ் இருக்குது, நம்மகிட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் பல வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, பல வகையான தொல்பொருட்கள் கிடைக்கிது. அந்த தொல்பொருட்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ் தான். அதை விட மிக முக்கியமாக கீழடியில் சொல்லணும்னா, கீழடியோடைய சிறப்பை பார்த்திங்கன்னா, கீழடி ஒரு நாட் இண்டஸ்ட்ரியல் சைட். அங்கே ஃபர்னஸும் கிடைக்கிது, இல்லைன்னு சொல்லலை. ஃபர்னஸ் டபுள் லேயர் ஃபர்னஸ் என்று இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஸ்லைடில். டபுள் லேயர் ஃபர்னஸ் கிடைக்கிது. ஃபர்னஸ் இருக்கிறனால நம்ம இண்டஸ்ட்ரியல் சைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் மிக முக்கிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபர்னஸ் இருக்குதே தவிர அந்த ஃபர்னஸ் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான தரவுகள் நம்மகிட்ட கிடைக்கல. அந்த ஃபர்னஸ் இருந்திருந்தால், அந்த ஃபர்னஸ் இருக்கிற காரணத்தினால் அதில் ஒன்று ரா மெட்டீரியல் இருந்திருக்கணும், இல்லைன்னா வேஸ்டேஜ் மெட்டீரியல் கிடச்சிருக்கணும். ஆனால் 2 மெட்டீரியலும் அங்கே கிடைக்காத காரணத்தினால் அது என்ன பயன்பாட்டிற்கு அந்த ஃபர்னஸை பயன்படுத்தினார்கள் என்று நமக்கு தெரிய வரவில்லை. பெரும்பாலும் பட்டறைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் சாயப்பட்டறைக்கான எவிடன்ஸ் நம்மகிட்ட கிடைக்காது. வேறு பீட்ஸ் மேக்கிங்காக இருந்தாலும், வேறு அயன் ஸ்மெல்ட்டிங்காக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக ரா மெட்டீரியலும் கிடச்சிரும், வேஸ்டேஜும் கிடைக்கும். ஆனால் கீழடியில் நாங்கள் 2 ஆண்டுகள் செய்த ஆய்வில் எந்த வேஸ்டேஜ் மெட்டீரியலும் கிடைக்கல, எந்த ரா மெட்டீரியலும் கிடைக்கல. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்டு குட்ஸ். அதான் மிக முக்கியமான ஒரு தரவு. கீழடிங்கிற நகரம் தன்னுடைய தேவையான அனைத்து பொருட்களையும் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி ஊர்களிலுமிருந்து கொணர்ந்து பயன்படுத்தி உள்ளது என்பது தான் இன்றைக்கி இருக்க தரவு. அவ்வளோதான். என்னுடைய ரிப்போர்ட்டில் கூட அதான் நான் சொல்லியிருக்கேனே தவிர இது வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. இருக்கலாம், பின் வருகின்ற ஆய்வுகள் பல ஆதாரங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஃபினிஷ்டு குட்ஸ் தான். ரா மெட்டீரியல், எந்த ரா மெட்டீரியல் நாங்கள் எடுக்கலை, எந்த வேஸ்ட் மெட்டீரியல் எடுக்கல. அப்போ ஒரு வளமையான ஒரு சமுதாயம் இந்த பகுதியில் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்ட விளங்குகின்ற ஒரு இடமா தான் அந்த இடம் இருக்குது. எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி இருக்க மெட்ராஸையும் பாம்பேயும் நினச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி இருக்க மெட்ராஸும் பாம்பேலையும் எந்த பொருளும் தயாரிக்கப்படுவது கிடையாது. பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும் வெளியில் தான் எல்லா பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. அனைத்து பொருட்களும் நாம் வாங்கி பயன்படுத்துகின்றோம். வாங்கி பயன்படுத்துகின்ற ஒரு செயல் நடந்துள்ள ஒரு மிகப்பெரிய வணிகத்தலமாக இருந்திருக்க வேண்டும் கீழடி. அதை பற்றி முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது தான் இண்டஸோட நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். இதுபோல் நம்ம கொடுமணல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொடுமணல் சைட் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா, கொடுமணல் சைட்டில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸே கிடைக்காது. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸே கிடைக்காது. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் சைட். கொடுமணல் இஸ் பெரிய இண்டஸ்ட்ரியல் சைட். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட் அண்ட் பெரில் பீடு செஞ்ச இடம் வந்து கொடுமணல். அவ்வளோ ரா மெட்டீரியல் கொடுமணலில் இருக்குது. உங்களுக்கு இந்த பெரிலும் கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா ரோம் வரையும் போயிருக்கு. அது த்ரூ நம்ம முஸ்ரின்னு சொல்ல பட்டணம் வழியாக ரோம் வரையும் சென்றதற்கான ஆதாரம் நம்மகிட்ட கிடைக்குது. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் சைட்டில் தெர் இஸ் நோ ஹேபிடேஷன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பரியல்ஸ் தான் இருக்குது. ஹேபிடேஷனில் போனால் நம்மகிட்ட ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் ஹேபிடேஷன்ஸ் தான் இருக்குது. மேபி இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல்
இங்கே நம்ம இங்கே பார்த்தோம்னா மயிலாடும்பறை பாருங்கள். மயிலாடும்பறை இஸ் பியூர் பரியல் சைட் தான், பியூர் பரியல் சைட் தான். கிட்டத்தட்ட அந்த மயிலாடும்பாறை ஏரியாவில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட புதைப்பிடங்கள் கிடைக்குது. அந்த புதைப்பிடங்கள் கிடைத்த வாளை தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அந்த வாள் நமக்கு டேட் கொடுக்குறது கிமு 2172 டேட் கொடுக்குது. ஏன்னா கார்பனைஸ்ட் அயன் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் உலகிலே கார்பன் என்று சொல்லப்படுகின்ற கரிமத்தை பயன்படுத்தி தயாரித்த இரும்பு எஃகு பயன்படுத்தியவர்கள் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஆணித்தரமாக விளங்குகின்ற ஆதாரம் தான் மயிலாடும்பாறை. மயிலாடும்பாறை நம்ம ஒன்றும் தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கோம். ஏன்னா இப்போ இயர்லியஸ்ட் வேர்ல்டில் அயன் யூசேஜ்னால் உங்களுக்கு மயிலாடும்பாறை தான். அதுக்கு முன்னாடி எந்த டேட்டும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு அயனுடைய டெக்னாலஜி மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி. அயனில் பார்த்தீங்கன்னா 2.5% தான் நீங்கள் கார்பன் சேர்த்த முடியும். 1 to 2.5% அளவு தான் கார்பனை சேர்த்த முடியும். வேறு எதுலேயும் நீங்கள் கார்பனை சேர்த்துனா அந்த அயனில் அதற்கு மேலே நீங்கள் கார்பனை சேர்த்துனீங்கன்னா தூளாக அந்த இரும்பு நொறுங்கி போயிடும். அப்போ அந்த டெக்னாலஜியை தெரிந்தவர்கள், அந்த கார்பனைஸ்ட் அயன்னு சொல்லப்படுகின்ற எக்கை பயன்படுத்தியவர்கள். இந்த கார்பனைஸ்ட் அயன் தான் ஒரு காலத்தில் சிரியாவில் பார்த்தீங்கன்னா டெமாஸ்கஸ் ஸ்வாட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்வாடிற்கு மூலப்பொருளாக விளங்கி உள்ளது. இந்த தயாரிப்பு முறை இங்கிருந்து தான் சென்றுள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிது. இதை நாங்கள் கீழடியோட கம்பேர் பண்ணோம். கீழடியில் பார்த்தீங்கன்னா சில்வரில் கார்பன் சேர்த்திருக்காங்க. சில்வரில் கார்பன் சேர்த்தவே முடியாது. சில்வருங்கிற வெள்ளியில் என்றைக்குமே கார்பன் சேர்த்த முடியாது. நாங்கள் என்னுடைய ரிப்போர்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். எக்ஸ்ஆர்எஃப் முறையில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்ட போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, சில்வரில் எப்படி கார்பன் சேர்த்தனான். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இரும்பில் பயன்படுத்துகின்ற அதே டெக்னாலஜியை வெள்ளியிலும் பயன்படுத்தி உள்ளார்கள் என்பதற்கான ஒரு விடை எங்களுக்கு கிடைத்தது. இது போன்ற தொழில்நுட்பத்தில் வளர்ந்த ஒரு நாகரிக பகுதியாக நம்முடைய தென்னிந்திய பகுதியில் இருந்திருக்குங்க தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த தொழில்நுட்பத்தையும் சிந்து சமவெளி சார்ந்த தொழில்நுட்பத்தையும் இப்போ கம்பேர் பண்ணணும். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேஜில் தான் நம்ம நிற்கிறோம். அதை என்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போகிறோமோ அன்னையிலிருந்து அதனோட தொடர்புகள் நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா நம்ம அதை ஐசோலேஷனாக பார்த்துட்டு இருந்தோம்னா அதை ஐசோலேஷனாக பார்த்துருக்க வேண்டியதுதான். சிந்து சமவெளி நாகரிகத்தை தனியாக பார்த்துருக்க வேண்டியதுதான். நம்முடைய தமிழக நாகரிகங்களையும் தென்னிந்திய நாகரிகங்களையும் நம்ம தனியாக பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதை கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும் பொழுது தான் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படும். எவ்வாறு அதனுடைய தொடர்ச்சிகள் நமக்கு தொடர்ந்து வந்தன என்பதற்கான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும். அந்த செய்தியை தொடக்கி வைத்த புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த பண்பாட்டின் பயணம் என்ற அந்த புத்தகம் அந்த செய்தியை தொடக்கி வைத்தது. நாம் வருகின்ற காலத்தில் அந்த தொடர்புகளை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை, இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற புத்தகமாக இது அமைந்துள்ளது. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, சங்க இலக்கியங்கள் உள்ள தரவுகள் அனைத்தும் அங்கே இருக்க சிந்து சமவெளியுடைய ஹார்ட்வேர்னு சொல்லுவார். சாரை பொறுத்தளவு சிந்து சமவெளி நாகரிகம் ஹார்ட்வேர் என்றால் நம்முடைய சங்க இலக்கியம் சாஃப்ட்வேர்னு பேர். அந்த சாஃப்ட்வேர் தான் நம்முடைய சங்க இலக்கியம். அந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்தா தான் நம்ம கம்ப்யூட்டர் தெரிகிற மாதிரி அவர் சொன்ன கருத்து இன்றைய ஆள் மனதில் அனைவர் மனதில் பதிகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கிருக்க தொழில்நுட்பமும் இங்கிருக்க தொழில்நுட்பமும் நாம் முறையாக இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு முழுமையாக தான் தரவுகள் நாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்னைக்கு கொடுமணலோட கம்பேர் பண்ணுறோம், கீழடியோட கம்பேர் பண்ணுறோம், ஆதிச்சல்லூரோட கம்பேர் பண்ணுறோம், ஆதிச்சல்லூரோட பிரான்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கொர்க்கை ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதே போல் உங்களுக்கு சங்கு ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா ஹரப்பாலையும் சங்கு வளையல்கள் பயன்படுத்தப்பட்டன. நம்முடைய தென்னிந்திய பகுதியிலும் சங்கு வளையல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பாவில் இருக்க இப்போ ரீசெண்டாக இப்போ வாட்நகர் நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய தொகுதி தான், வாட்நகரில் நடந்த அகழாய்வில் அங்கு கிடைத்த சங்குகளை ஆய்வுக்குட்படுத்தினார்கள். அந்த ஆய்வுக்குட்படுத்திய சங்குகள் பெறப்பட்ட இடம் மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா சங்குகள் தான் மிகவும் நேர்த்தியான சங்குகள். அந்த சங்குகள் தான் வளையல் செய்வதற்கு உகந்த சங்குகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. நீங்கள் வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்க சங்கு கூட பயன்படுத்தப்பட முடியாது. அது போன்ற ஒரு அறிவியல் ரீதியான நிகழ்வு இப்போ நடந்திருக்கு. ஏன்னா இங்கிருந்து சங்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அந்த சங்குகளை இங்கே அறுத்துள்ளார்கள், அங்கும் போய் அறுத்திருக்காங்க. அதன் மூலம் நம்முடைய தொடர்புகள் நமக்கு நல்லா தெரிய வரும்.
இது போன்ற கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு இடமாகத்தான் இது போன்ற ஆய்வு கருத்தரங்களை நாம் பார்க்கணும். இது ஒரு ஆய்வு கருத்தரங்கம். இந்த ஆய்வு கருத்தரங்கத்தில் அவருடைய கருத்தை இந்த புத்தகத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் சங்க இலக்கியங்களில் உள்ள தரவுகளை சிந்து சமவெளியுடன் ஒப்பிட்டுள்ளார். அது நம்முடைய சங்க இலக்கியங்கள் ஒரு மீள் நினைவுகளின் பதிவாகத்தான் இருக்கிறது. சிந்து பகுதியில் நாம் பயன்படுத்திய அனைத்து செயல்களுக்கும் ஒரு மீள் நினைவின் பதிவாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிடுறார். அதை நாம் இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தி பல இடங்களில் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கி தான் நம்ம அந்த ஒரு ஸ்டெப்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் பல ஆய்வுகளை நம்ம செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றி இருக்கிறது. செய்யும் பொழுது நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், சிறிய அளவு ஆய்வுகளை செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஒரு குழி 2 குழி அமைத்து தோண்டுகின்ற முறையை தவிர்த்து விட்டு ஒரு விரிவான ஒரு ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்தால் மட்டும்தான் கீழடியில் கிடைச்ச ரிசல்ட் மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நமக்கு. இன்னைக்கு தமிழ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டாக்டர் செல்வகுமார் அவர்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நியோலித்திக் சைட்டை கண்டுபிடிச்சிருக்கார். ரீசன்ட் நியோலித்திக் சைட். அதை பார்த்தீங்கன்னா அந்த நியோலித்திக் சைட் டேட்டு கூட இன்றைக்கி பின்னாடி போகுது. அந்த நியோலித்திக் சைட் அவரால் தோண்ட முடியல. ஏன்னா அவருக்கு இருக்கிற நிதி சிக்கல் வந்து மிக பெரிய சிக்கல். அவருக்கு நிதி வழங்க முடியாத காரணத்தினால் ஒரு 2 குழிகளை அமைத்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் 2 குழி அமைக்கிறத மறந்துட்டு இன்னும் அதிக அளவு அரசிடம் நிதியை கேட்டு நீங்கள் ஒரு அதிக குழிகளை அமைத்து ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பல தகவல் நமக்கு கிடைக்கும். ஒரு இடங்கள் முழுமையாக தோன்றுவதற்கான காரணம் நம் தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்மால் ஸ்கேல். அழகன்குளம் அதனால தாங்க போனதுக்கே காரணம். அழகன்குளம் என்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1984 தோண்ட ஆரம்பித்தாங்க. 1984 தோண்டி இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரத்தை நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்த தோண்ட முடியாது. இன்றைக்கி அந்த இடம் முழுவதும் வீடுகள் அமைந்து விட்டன. அந்த அழகன்குளம் என்ற இடத்துக்கு போய் பாருங்கள், இன்றைக்கி முழுவதும் பெரிய பெரிய வீடுகள் அமைந்து விட்டன. தோண்டுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத இடமாக இருக்குது. இன்றைக்கி அது 84 பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மீனவ கிராமம்தான். அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே இருக்குது. ஆர்கிவல் ஃபோட்டோஸ்லாம் இன்னும் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் போய் பார்த்தோம்னா அன்றைக்கே நாகசாமி அவர்கள் இன்னும் அதிகளவு குழிகளை அமைத்து தோண்டியிருந்தால் எக்கச்சக்கமான ஒரு ஆதாரங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானை ஓவியத்தில் வந்து கப்பல் வரையப்பட்டிருக்கும். அழகன்குளத்தில் எடுக்கப்பட்ட பானையில் தான் உங்களுக்கு கப்பல் வரையப்பட்டிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கப்பல், அது இந்திய கப்பல் கிடையாது. வெளிநாட்டு கப்பல் வரைந்த ஒரு இடம் பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைத்த இடம் தான் அழகன்குளம். ஆனால் இன்று தோன்றுவதற்கு அருகதியற்ற இடமாகத்தான் அந்த இடம் இருக்குது. தோன்றாங்க, இன்றைக்கி ஊரை விட்டு வெளில போய் தோன்றாங்க. இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு வரல. அதுபோல் பல தொல்லியல் மேடுகளை நாம் இழந்து வந்து வருவோம். அதே போல் பொருந்தல், ப்ரொஃபஸர் ராஜன் அவர்கள் தோன்றா பழனி பக்கத்தார பொருந்தல்ங்கிற இடம், குதிரைமலை சார்ந்த பகுதி, பேகன் வாழ்ந்த பகுதி. அந்த பொருந்தல் அகலாய்வு தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே பரியலில் 1200 கார்னிலியன் பீடு எடுத்தாங்க. ஒரு பரியலில் ஒரு சின்ன ஒரு பரியலில் 1200 கார்னிலியன் பீடு. கார்னிலியனுக்கு நம்ம சோர்ஸே கிடையாதுங்க. தமிழ்நாட்டிலையோ தென்னிந்தியாவிலையோ கார்னிலியன் சோர்ஸே கிடையாது. கார்னிலியன் உங்களுக்கு வரணும்னா குஜராத்லேருந்து வரணும், இல்லைன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வரணும். குஜராத் ஆப்கானிஸ்தான்லேருந்து தான் உங்களுக்கு கார்னிலியன் வரணும். அதுவும் கார்னிலியனில் எச்டு பீடு கிடைச்ச இடம் வந்து உங்களுக்கு பொருந்தல். அதில் டெக்கரேட்டிவ் எச்டு. அந்த பரியலை வந்து நெக்ஸ்ட் இயர் போய் தோண்ட போகிறா அந்த இடம் இல்லை. இன்னைக்கு அந்த நில உரிமையாளர் அது பயத்தினால அதை வந்து லெவல் பண்ணிட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டார். அந்த இடம் இன்றைக்கி அழிக்கப்பட்டு விட்டது. திரும்ப நம்ம போய் தோண்டுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற இடமாக அழிந்து விட்டது. இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நாங்கள் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் சில இடங்களை தேர்ந்தெடுங்கள். தமிழ்நாட்டிலையும் ஆந்திர பகுதி, கர்நாடக பகுதி, கேரள பகுதி போன்ற இடங்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து முழுமையான ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு அகழாய்வையும் செய்யணும். அந்த அகழாய்வு கண்டிப்பாக ஒரு விரிவான முறையில் செய்யப்படுகின்ற ஒரு அகழாய்வாக இருக்கணும். அந்த விரிவான முறையில் செய்யப்படுகின்ற அகழாய்வில் தான் உங்களுக்கு முழுமையான தரவுகள் நம்மால் பெற முடியும். அந்த முழுமையான தரவுகள் இன்னும் நம்ம அறிக்கைமேடு நம்ம எடுக்க முடியல. அறிக்கைமேடு பார்த்தீங்கன்னா இன்னும் 130 ஏக்கர் நம்ம சைட்டு நம்மகிட்ட வச்சுருக்கோம், ப்ரொடெக்டர் சைட், இன்னும் தோண்டலை.
அது வீலர் தோண்டினது நான் 1947 வீலர் தோண்டினார். அதுக்கப்புறம் விமலா பெக்லி 1991 தோண்டினாங்க. விமலா பெக்லி தோண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழி தான் அமைத்தாங்க. அவங்க யுஎஸ்லேருந்து வந்து அவங்க தோண்டினாங்க. பல இடங்கள் தோண்டப்படவில்லை. அந்த பல இடங்கள் முறையாக தேர்வு செய்து நாம் தோண்டினோமே ஆனால் சிந்து சமவெளியின் தொடர்ச்சியை நாம் கண்டிப்பாக அடைந்து விட முடியும். அடைவதற்கான வழிகள் உண்டு நம்மகிட்ட. அதை முழுமையாக நாம் ஆய்வுக்கு உட்படுத்தினால் கண்டிப்பாக அடைய முடியும். சிந்து சமவெளி மக்களின் தொடர்ச்சி நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சிந்து சமவெளியை கட்டமைத்தவர்கள் என்று சொல்லப்படுவர்கள் நம்முடைய ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனும் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் தான் டிஎன்ஏ. ஏனென்றால் இந்தியாவில் மிக பழமையான டிஎன்ஏ வாழ்கின்ற இடமும் தமிழகம்தான். ரீசண்டான டிஎன்ஏயும் கிடைக்கிறது தமிழகம்தான். தமிழ்நாட்டில் எல்லா டிஎன்ஏயும் கிடைக்கிது. உங்களுக்கு மிகவும் பழமையான டிஎன்ஏ சொல்லப்படுகிற M130 நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிது. ரீசெண்டாக அவருக்கு R1A1D1 டிஎன்ஏயும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. எல்லாரும் இதுதான் புகலிடம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் புகலிடம். அதை எல்லாரும் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும், இல்லை என்று சொல்லலை. அந்த வகையில் ஆய்வுகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு ராக்கிக்கடியில் இருக்க சாம்பிள்ஸுடைய கன்க்ளூஷன் என்ன? ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் ஆதி தொல்குடிகளும் ஆதி தென்னிந்திய தொல்குடிகளும் தென்னிந்திய தொல்குடிகளும் இணைந்துதான் அந்த நாகரிகத்தை உருவாக்கி உள்ளார்கள் என்ற கருத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஏன்னா இங்கே M130ங்கிற டிஎன்ஏ கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ஆண்டுகளுக்கு முன்னால் M69 என்ற ஒரு டிஎன்ஏ வந்திருக்கு. அதற்கு பின்னால் M20ங்கிற ஒரு டிஎன்ஏ வந்திருக்கு. M172ங்கிற ஒரு டிஎன்ஏ வந்திருக்கு. அந்த M20யும் M69 அண்ட் M72 மியூட்டேஷன் ஆகி M89 என்ற ஒரு டிஎன்ஏ இந்திய பகுதியில் உருவாகியிருக்கு. அவர்கள் மேற்காசிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளனர். மிடில் ஈஸ்டுக்கு சென்று எகிப்திய சுமேரிய நாகரிகங்களை உருவாக்கியுள்ளார்கள் என்ற தரவுகள் இப்போது வந்துட்டு இருக்கு நம்மகிட்ட. அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகமும் எகிப்திய நாகரிகம் சுமேரிய நாகரிகம் அனைத்தும் சமகால நாகரிகங்கள், அவை நமக்கு முந்திய நாகரிகங்கள் அல்ல என்ற ஒரு கருத்து நம்மகிட்ட நிலவுது. இன்னைக்கு இண்டஸ் தான் அதிலே இயர்லியஸ்டாக போயிட்டு இருக்கு. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் தான் எகிப்திய சுமேரிய நாகரிகங்களுக்கு முந்தைய நாகரிகமாக இன்று விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற டெக்னாலஜி போய் தான் அவங்க பிரமிட்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய கட்டுமானங்களை அவர்கள் உருவாக்கி உள்ளார்கள். அவர்களுடைய நாகரிகம் ஒரு சிறிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் தான், விரிந்த பரப்பு கிடையாது. ஆனால் விரிந்த பரப்பு உள்ள நாகரிகம் என்றால் சிந்து சமவெளி நாகரிகம். கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரப்பளவு கொண்ட நாகரிகம். அதை கட்டமைத்தவர்கள் திராவிட பழங்குடிகள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்து. அதைத்தான் நாம் அது அறிவியல் ரீதியாக இன்று நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் இன்று நாம் திராவிடத்துக்கும் தமிழுக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். திராவிடம் என்பது ஒரு இனத்தை குறிக்கின்ற சொல். அந்த இனத்தின் மொழியை குறிக்கின்றது சொல் தான் தமிழ். அதை நாம் இன்று புரிதல் இல்லாமல் அதை ரெண்டையும் பிரித்து பார்த்து கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு இனத்துக்குன்னு ஒரு அடையாளம் கொடுப்பாங்க. இனத்துக்கு கொடுக்குற அடையாளம் பார்த்தீங்கன்னா மொழி ரீதியாகவும் மொழி அடிப்படையிலும் அதனுடைய உருவ அடிப்படையில் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் தான் இருக்கும். அதே போல் ஆரிய நாகரிகம்னு சொல்கிறோம். எங்கேயாவது ஆரிய மொழி இருக்கா? என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஆரிய நாகரிகம்னு சொல்கிறோம், ஆரிய மொழி இருக்கா? ஆரிய மொழிங்கிற ஒரு மொழி கிடையாது. பிராகிருதம் தான் அதோட மொழி. முதன்மையான மொழி பிராகிருதம் தான். ஆரிய நாகரிகத்துக்கு முதன்மையான மொழி பிராகிருதம், அர்த்தமகதி, சௌரசோனி, அதுதான். அதே போல் திராவிட நாகரிகத்துக்கு முதன்மையான மொழி தமிழ். 1000 மொழி இருக்கலாம் ஒரு இனத்திற்கு அடையாளங்களில் 1000 மொழிகள் இருக்கலாம். அதில் பழமையான மொழி எந்த மொழியோ என்பதை அறிந்து ஆய்வு செய்ய வேண்டும். அந்த வகையில் ஆய்வு செய்யும் பொழுதுதான் அதனுடைய நாகரிகத்தின் தன்மை நமக்கு தெரியும். அதை விட்டு நாம் விதண்டாவதம் செஞ்சு விட்டுருந்தோம்னா அதுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது நம்மகிட்ட. அந்த வகையில் ஒரு திராவிட பழங்குடிகள் இந்தியா முழுவதும் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் தெற்கிலும் வாழ்ந்துள்ளனர், கிழக்கிலும் வாழ்ந்துள்ளனர், வடக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய கருத்து. இன்றைய மொழி ரீதியான பிரித்து பார்த்தோமே என்றால் வடக்கு திராவிட மொழிகள் இருக்கின்றன, கிழக்கு திராவிட மொழிகள் இருக்கின்றன, தெற்கு திராவிட மொழிகள் இருக்கின்றன. அனைத்து மொழிக்கும் முதன்மையாக விளங்கிய மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்ம சொல்ல விரும்புகிறோம். தமிழ் மொழியிலிருந்து தான் அந்த எழுத்துக்கள் தோன்றி உள்ளன. அந்த எழுத்துக்கள் தான் இன்று உலகம் முழுவதும் தெற்காசிய நாடுகளிலும் இந்தியா முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தோம்னா டேட்டிங் நம்ம பார்த்தோம்னா தாதப்பட்டிங்கிற டேட்டு, புலிமான் கொம்பை, பொருந்தல் போன்ற டேட் பார்த்தோம்னா தமிழை கிட்டத்தட்ட
500 வரை கொண்டு சென்றது. கீழடிங்கிற இடம் 585 கீழே கொண்டு போய் சென்று இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிமு 585. அந்த அளவு டேட்டு நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. அந்த மொழிக்கான எழுத்துக்கள் இங்கு உருவாகி உள்ளன. அந்த எழுத்துக்களைத்தான் அசோகன் பயன்படுத்தி உள்ளான் வெல் டெவலப்டு ஃபார்மில். அசோகனுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டெவலப்டு ஃபார்ம். அதில் எல்லா வர்க்கமும் இருக்கும், ஒரு சீரிய முறை எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் நம்முடைய பார்த்தீங்கன்னா ஒரு பிரிமிட்டிவ் ஃபார்மில் எழுதி பார்த்து ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம கீழடியில் பார்த்தீங்கன்னா தப்பாக கூட எழுதியிருக்காங்க, அதை திருப்பி கிறுக்கி வச்சுருக்காங்க பானையில். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? நாங்கள் பார்த்துருக்கோம். பானையில், அந்த பானையில் பார்த்தீங்கன்னா நீங்களே அதிசயப்படுவீங்க. தப்பாக எழுதின எழுத்தை கிறுக்கிட்டு திருப்பி கரெக்டாக எழுதுகின்ற ஒரு செயல் நடந்திருக்கிறது. இவை அனைத்தும் காட்டுகிறது இந்த பகுதியில் இந்த எழுத்துக்கள் உருவாக்கம் தோன்றியுள்ளன. அதனால தான் இன்னைக்கு கிராஃபிட்டியை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு கிராஃபிட்டிக்கும் இண்டஸ் கிராஃபிட்டிக்கும் நம்முடைய கிராஃபிட்டிக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கிராஃபிட்டிங்கிற குறியீடுகள் மூலம்தான் இந்த எழுத்துக்கள் தோன்றியுள்ளன. ஏனென்றால் ஒரு மொழிக்கு மிக முக்கிய காரணம் ஒளி. அந்த ஒளிகள் பிறக்கின்றன, ஒளிக்கப்புறம் தான் உங்கள் மொழி பிறக்கிறது. அந்த மொழிக்கான அந்த எழுத்து வடிவம் பிறப்புகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். எழுதி பார்த்து தான் உங்களுக்கு கொண்டு வரணும். அந்த ஒரு எழுத்துங்கிறது அனைவருக்கும் புரிகின்ற வகையில் அமைய வேண்டும். அதற்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் நம்மகிட்ட கிடைக்கிது இந்த கிராஃபிட்டி ஃபார்மில். அதுக்கப்புறம் எழுத்தை கண்டுபிடிக்கிறான், எழுத்தையும் தப்பாக எழுதுகிறான், அதையும் திருத்துவதற்கான வழிகள் கிடைக்கின்றன. அந்த எழுத்துக்கள் முறைப்படுத்திய பின் தான் உங்களுக்கு இலக்கணமே தோன்றுதுங்க. இலக்கணம் தோன்றுவது தான் கடைசி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் அந்த இலக்கணத்தை முறைப்படுத்துவதற்கு தோன்றுவது தான் இலக்கணம். இலக்கியத்தை முறைப்படுத்த தோன்றுவது தான் இலக்கணம். நம்ம தொல்காப்பியத்தை நம்ம எங்கே கொண்டு வைக்கிறோம்? மிகவும் முதன்மையான பழமையான நூலாக நம்ம இலக்கண நூலான தொல்காப்பியத்தை நாம் சொல்லும் பொழுது, தொல்காப்பியத்திற்கு முன் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன் மொழி தோன்றியிருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. தொல்லியல் ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வு கருத்து. மொழி தோன்றியிருக்க வேண்டும், மொழிக்கு ஒளி தோன்றியன, ஒளிக்கான எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, எழுத்துக்கள் முறைப்படுத்தப்பட்டன. எழுத்திலிருந்து இலக்கியம், இலக்கியத்திலிருந்து இலக்கியத்தை சீர்படுத்தவே இலக்கணம். அப்போ நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. இண்டஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்க்கான கனெக்டிவிட்டிக்கான தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அந்த தமிழ் மொழியினுடைய புரோட்டோ தமிழ்னு சொல்லப்படுகின்ற ஒரு மொழியை இண்டஸ் பீப்புள் பேசியிருக்க வாய்ப்புகள் உண்டு என்ற ஒரு கருத்து நீங்கள் வருது. கண்டிப்பாக அதற்கான தொடர்புகளையும் தொடர்ச்சியான ஆய்வுகளையும் மேற்கொள்கின்ற சமயத்தில் தான் பல தரவுகளை நாம் எடுத்து இந்த உலகத்திற்கு காட்ட முடியும். இந்த ஒரு கீழடிங்கிற ஒரு இடம் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தொல்லியல் துறைக்கு மிக முக்கிய இடமாக கருதப்படுகிறது, தொல்லியல் பற்றி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு இடமாக விளங்கியதோ அதுபோல பல இடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அந்த இடங்களை எல்லாம் நாம் அட்லீஸ்ட் ஒரு 10% இடங்களை நாம் பாதுகாத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அதுவும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். உட்படுத்தும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய நாகரிகத்திற்கான தொடர்புகள் நமக்கு புரிய வரும், காப்பாற்ற முடியும் என்று நான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கூறிக்கொண்டு ஐயாவுடைய புத்தகத்தை பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பளிங்கிய உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.